ராகுல் காந்தியிடம் உறுதிமொழி ஆவணம் கேட்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒன்றும் நீதிமன்றம் கிடையாது என கடிந்துரைத்துள்ள திருச்சி சிவா, தேர்தல் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு நடுவண் அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், மக்களவையில் இருப்பவர், ஆதாரங்களை தந்தால் அபிடவிட் தாருங்கள் என்று சொல்வதற்கு இது ஒன்று நீதிமன்றம் அல்ல. அவர் சில குற்றச்சாட்டுகளை சொன்னால் பொறுப்புணர்ச்சியுடன் பதில் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் வெளியாருடைய எந்த விதமான தொடரும் அதில் இருக்கக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் அடிப்படை கோட்பாடு. தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சட்டம் சுயாட்சி அதிகாரத்தை திணிப்பதற்கு காரணமே, இந்தியா என்கிற நாடு உலக அளவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கே அடிப்படையிலே ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பது, யார் ஆட்சி நடத்துவது என்பதை மக்கள், அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட உரிமை உண்டு. அது வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மூலமாகத்தான் எனக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமையும் கடமையும் வந்து சேர்கிறது. ஆனால் அந்த உரிமையே பறிக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தை காட்டி, ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை சொல்லி, அவர்களால் தர முடியாதவற்றை எல்லாம் சொல்லி பறிக்கிறார்கள் என்றால் இங்கே ஜனநாயகம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி